சென்னை திருவொற்றியூரில் கழிவுநீர் தொட்டி அமைக்கும் பணியின் போது மண் சரிவில் சிக்கி ஒப்பந்த தொழிலாளர் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை திருவொற்றியூரில் கழிவுநீர் தொட்டி கட்டும் பணியில் மண் சரிவில் ஏற்பட்டு சிக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் சாத்துமா நகர் கிராம தெருவில் வினோத்குமார் என்பவரின் வீட்டில் 4க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இருக்கும் நிலையில் கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டு 4 வீடுகளிலும் கழிவுநீர் வீட்டுக்குள் தேங்கி இருப்பதால் அவதியடைந்த குடியிருப்பு வாசிகள் இது குறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளனர். புகாரின் பெயரில் சாத்துமா நகர் தெருவில் கழிவுநீர் தொட்டி அடைப்பை சரி செய்வதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் உத்தரவு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாநகராட்சி உதவி பொறியாளர் தனியாக ஒப்பந்த ஊழியர்களை வரவழைத்து புதியதாக சாலையை தோண்டி புதியதாக பாதாள சாக்கடை தொட்டி அமைப்பதற்கு திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் 7 பேரை கொண்ட பணியில் நடைபெற்று வந்தன. இந்த ஒப்பந்த ஊழியர்கள் மனோகரன், சேட்டு, சந்தியா, ராணி, செல்வம், பூமிநாதன் ஆகியோர் நேற்று இரவு 10 மணி அளவில் பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். சுமார் 15 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டிய பொழுது இன்று அதிகாலை 4 மணி அளவில் திடீரென்று மண் சரிவு ஏற்பட்டு மணமளவென சரிந்தது. மேலே இருந்த 2 தொழிலாளர்கள் உடனடியாக மேலே ஏறிய நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பூமிநாதன் என்பவர் மண்புதையில் சிக்கி கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரை மீட்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்ட பொழுது முடியாததால் இது குறித்து போலீசாருக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த திருவொற்றியூர் போலீசார் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவலை அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பூமிநாதனை மீட்கும் பொழுது போராடினர். ஆனால் சுமார் 2 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு பூமிநாதன் மேலே பாதாள சாக்கடையில் உள்ள பள்ளத்திலிருந்து அவரை மீட்டு வெளியே கொண்டு வரும்பொழுது அவருடைய உயிர் இல்லாமல் இருந்ததால் உடனடியாக அவரை தீயணைப்புத்துறை வீரர்கள் அவரை மீட்டு அரசு ஸ்டாலினி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர்.